வணக்கம் வணக்கம் வணக்கம். மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் நான் வாட்ஸ்அப் லிங்க் அனுப்புறேன். அந்த ப்ளூ கலர் ஆங்கில எழுத்தை தொட்டு கொஞ்ச நேரம் பாருங்க. ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றியுடன் அப்துல்லா. மாமனுக்கு ஏத்த பொண்ணு கதை சொல்லிட்டு வரேன். காது கொடுத்து கேளுங்க, நல்லா இருக்கும். ஓபன் பண்ணா உடையார் கோவில் மணி ஓசை அப்படியே மங்களகரமா ஒலிக்குது. உள்ள தீபம் காட்டினாங்க. அப்படியே பேன் பண்ணோம். பக்தர்கள்லாம் பயபக்தியோட சாமி கும்பிட்டாங்க. அப்படியே வெளியில வந்தோம். வெளியில வந்தாக்க உடையார் குளம் அப்படியே அள்ளி மலர்கள் அழகா பூத்திருக்கு. அந்த பறவைகள் எல்லாம் கீச்சி கீச்சிங்கிற சத்தம். அடுத்து பாத்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும் துணி துவைச்சி குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆடு மாடு எல்லாம் குளிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பிளான் பண்ணாக்க அங்கங்க 2 பேரும் உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப டைட் ஃப்ரேம்ல 2 காலு, அந்த காலு முன்னையும் பின்னையும் நின்று நிதானமா கொஞ்சம் அப்படியே தடுமாறி அப்படியே வந்துகிட்டு இருந்தது. டக்குன்னு நின்னுது. அடே, நான் சந்துரு வந்துட்டேன்டா. நான் சந்துரு வந்திருக்கேன். இந்த சந்துரை தவிர இந்த உடையாறு குளத்துல எவனாவது ஒரு மீனை பிடிக்க முடியுமா? பிடிக்கதான் விட்டுடுவானா? அவனுக்கு தான் கிடைக்குமா? வலை போட்டாலும் சரி, ஊத்தா போட்டாலும் சரி, ஏன் தூண்டி போட்டாலும் எனக்கு தான்டா மீன் கிடைக்கும். என்ன எவனும் ஏமாத்த முடியாது. ஏன்னா நான் சந்துருடா, சந்துரு அப்படின்ட்டு திரும்பி பார்த்தாரு. அங்க ஒருத்தன் தூண்டிய போட்டுட்டு இருந்தான். அப்படியே பார்த்தாரு. ஏண்டா தொழுமா, தொழுத்த பயல, எனக்கு தெரியாம நீ மீன் பிடிக்கிறியா? எத்தனை மீன் மாப்பிள்ள பிடிச்ச அப்படின்னா அந்த பக்கம் தொழுத்த அப்படி திரும்பி பார்த்தான். ஆகா, இவருக்கிட்ட மாட்டிக்கிட்டுமா? ஆமா, 5 அப்படின்னு விரல காட்டினான். அடப்பாவி, 5 மணிக்கே வந்து 5 கறிக்கு மீன் பிடிச்சிட்டியா? இரு, உன் அத்தை அனுப்புறேன், வச்சுக்குவாவ அப்படின்ட்டு இவர் அவுட் போனாரு. என்னது, 5 மீன் பிடிச்சதுக்கு அத்தை அனுப்புறங்கிறாரு. அப்ப 10 மீன் பிடிச்சா பத்மாவை அனுப்புவாரோ? என்னையா இவரு தொல்லை தாங்க முடியல அப்படின்ட்டு தூண்டி ஆட்டினா. தூண்டி ஆட்டும் போது திரும்ப ஒரு தொழுமா கிடைச்சிது. ஆல்ரெடி 4-5 தொழுமா பிடிச்சு போட்டிருந்தான். சரி பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சந்தோஷம்தான் அப்படின்ட்டு அந்த மீனை கட்டி போட்டு திரும்ப பசையை கோத்து தூண்டிய போட்டான். தூண்டிய போட்டும் போது டக்குன்னு போன் வந்தது. ஓடி போய் போனை எடுத்துக்கிட்டே தூண்டி ஆட்டி கொடுத்துட்டு இருந்தான். என்ன மாப்பிள்ள பண்ற அப்படின்னு கேட்டான். எனக்கு என்ன மாப்பிள்ள, அப்படியே பாத்தீங்கன்னா பச்சை பசேல்னு 10 வயசுல இருந்து பல்லு போன கழிவு வரைக்கும் நனைஞ்சதும் நனையாதுமா, மப்பும் மந்தாரமா கண்கொள்ளா காட்சியா இருக்கு. நாங்கெல்லாம் அப்படியே உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா. ஏண்டா இதே வேலையா இருப்பியாடா? வேற என்ன மாப்பிள்ள இருக்கு? எங்க அப்பங்காலத்துல இருந்து பாட்டங்காலத்துல இருந்து தூண்டி போட வந்தாலே எங்களுக்கு தூரமா தான் கிடைக்கும். நானும் ஒரு 4-5 தொழுமா பிடிச்சி வச்சிருக்கேன் மாப்பிள்ள. ஆனா அதுல ஒரு சந்தோஷம் மாப்பிள்ள, இந்த தொழுமா மீனை குழம்பு வச்சு சாப்பிட்டா அடாடாடா சாப்பிடலாம் தூக்கமே வராது மாப்பிள்ள. பக்கத்துல பொண்டாட்டிய வச்சு சந்தோஷமா இருக்க வேண்டியதான். அதனாலதான் மாப்பிள்ள அப்போ உள்ளவங்களாம் 10 பிள்ளைங்க 5 பிள்ளைங்க 8 பிள்ளை நீங்க பெற்றுக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம தான் 1 போதும் 2 போதும் இன்னைக்கு வந்து ஓரம் கட்டி உக்காந்துருக்கோம். பரவாயில்ல, உன் கதையை சொல்லு மாப்பிள்ள அப்படின்னு சொன்னான். அது பாப்பாச்சி தானே, மாடு குளிப்பாட்டிட்டு உக்காந்துருக்கு அப்படின்னா. இதை கூப்பிடுறோம் மாப்பிள்ள, பாப்பாச்சி மாமா போன்ல இருக்கான் வா அப்படின்னு கத்தனா. அவ ஓடி வந்தா. ஓடி வரும்போது இங்க பாத்தீங்கன்னா லோகம் பார்த்த. அடே தொழுத்த, என்னடா நீ, உன் மாமா வந்து அங்க கதறாரு, 5 கறிக்கு மீன் பிடிச்சி வச்சிருக்காம, அது எப்படி நீ உனக்கு மட்டும் 5 கறிக்கு மீன் பிடிக்க முடியும்? இந்தா 50 ரூபா பணம் இருக்கு, மீனை கூடு, குழம்ப கொதிக்க வச்சுட்டு வந்திருக்கேன், அப்படியே அலசி ஆஞ்சி எடுத்துட்டு போறேன் அப்படின்னா. என்னது 5 கறிக்கு மீனா? 5 மீன் பிடிச்சிருக்கேன்னு சொன்னேன், அதுக்குள்ள அந்த ஆளுக்கு வேலையே இல்லையா? ஏதோ ஐயோ என்னத்த நான் சொல்ல, உட்கார கம்முன்னு அப்படின்ட்டு போனை பேசினான். போன்ல என்ன மாப்பிள்ள எப்ப வரீங்க கல்யாணத்துக்கு? எங்க நிச்சயம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கான். வரும்போது மாப்பிள்ள அந்த பொண்ணுக்கு ஒரு போன் வாங்கிட்டு வாங்க மாப்பிள்ள. காலையில மாலையில போனா உன்னோட போன் நம்பர் வச்சுக்கிட்டு என் மாமாட்ட பேசணும் சின்ன மீச முளைக்காத பசங்கள்ட்ட எல்லாம் போயிட்டு கெஞ்சிதுப்பா.
நான் இருக்கும்போது உனக்கு போன் போட்டு கொடுத்துட்றேன், நீ பேசிடுற. ஆனா வேற எவன்கிட்ட கேட்டாக்க பிஹேவ் பண்ணிக்கிறானுங்க. சரி சரி இதை வந்துடுற மாப்பிள்ள மாப்பிள்ள இரு மாப்பிள்ள, ஒரு முரட்டு மீன் மாப்பிள்ள கொத்துது, உள்ள இழுத்துட்டு போகுது மாப்பிள்ள. சின்ன மீனா இருந்தா பசக்குன்னு பிடிச்சிடலாம் மாப்பிள்ள, இது பெரிய மீன் போல இருக்கு, இழுக்கிறானா. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாப்பாத்தி கிட்ட வந்துகிட்டே இருந்தா, கிட்ட வந்து அப்படி நின்னா மீனை பிடிச்சி இழுத்தான். பாத்தீங்கன்னா டொமேல்னு ஒரு ஷூ வந்தது. இந்த பக்கம் ஷூ வந்தது, இவன் காதுல இருந்த செல்போனு தண்ணிக்குள்ள விழுவுது. கட் பண்ணி காட்டினா அது தண்ணிக்குள்ள விழுந்து, இந்த பக்கம் பார்த்தா அந்த லோகம் பார்த்த உக்காந்தால அந்த உட்காந்துருந்த காதுல போயிட்டு சொதக்குன்னு அடிச்சுது. ஐயோ என் போன் போச்சேன்னு இவன் தலையில கை வச்சான். அவ அப்படியே ஐயோ காது போச்சேன்னு அவ சாஞ்சான். இப்ப பாத்தீங்கன்னா பாப்பாத்தி அப்படியே வந்து நின்னா, முறைச்சு பார்த்தா. அண்ணே நீ எல்லாம் எப்படிண்ணே, எப்பயோ ஒரு முறைய மாமா போன் பண்ணிருந்தானா அவசரமா ஓடி வந்தேன், போனை தண்ணியில போட்டீங்களேண்ணே, நீங்களே எப்படிண்ணே குடும்பம் நடத்துறீங்க, கூழுக்கு ஆசை மியூசிக் ஆசை சொல்லுவாங்களே சும்மா வச்சோன்னாங்க போன நல்லா அப்படின்ட்டு அப்படி திரும்பி பார்த்தா, டக்குன்னு அந்த மீனெல்லாம் எடுத்து குளத்துல போட்டான். ஐயோ மீனும் போச்சே போனும் போச்சேன்னா இந்த லோகம் பார்த்த ஏந்துச்சு, அட பாவி அப்பயே கேட்டன, நீ கொடுத்துருக்கலாம்ல, இவ்வளவு நேரம் ஆஞ்சி அடுப்புல போய் கொதிக்கும்ல. அவ வந்து இருக்கிற மணியும் தண்ணியில போட்டா, நான் என்னடா சொல்றது உன் மாமன் கிட்ட போய், என் போனு போச்சு மீன் போச்சுன்னு கவலையில இருக்க, உன் புருஷன்கிட்ட போய் என்ன சொல்றதுன்னு உனக்கு கவலையா இருக்கு, எல்லாம் விதி செய்த விளையாட்டு, என்னத்த நான் சொல்ல அப்படின்னு திரும்பி பார்த்தான். அண்ணா என்னண்ணா யோசிக்கிறீங்க, போனை எடுத்துட்டு வாங்கின ஒரு பிடிச்சு தள்ளி தண்ணி உள்ள தள்ளி விட்டான். ஐயோன்னு அவன் தண்ணி உள்ள குளிச்சானீங்களா, அந்த தண்ணி எல்லாம் அப்படியே மேல வந்தது. அங்கே இருந்து டிசால்வ் பண்றோம். சென்னையில டைனிங் டேபிள்ல ஹீரோ வாஷிங் பேஷன்ல தண்ணி கை கழுவிட்டு டபுளை எடுத்து தொடச்சிக்கிட்டு அப்படியே அவுட் போனான். அவுட் போய் டோரை திறந்தான். டோரை திறந்தோன்னா ஷாக்கு. பார்த்தா அங்க அழகான ஒரு பொண்ணு, தலை நிறைய பூ, நெத்து நிறைய குங்குமம், அப்படியே உட்காந்துருந்தா விருக தாபத்துல. அதாவது இவனுக்காக காத்திருந்தா. உள்ள போய் பார்த்தான் இல்லைங்களா, நல்ல வாழை இலை, சோறு அப்படியே அனல் பறக்குது. ஒரு பக்கம் மீன், கருவாடு, மட்டனு, சிக்கனு, நண்டு, எறா, முட்டை அப்படியே வரிசையா ஒரு ரவுண்டு வந்தோம். அப்படியே பார்த்தான், என்ன இது அப்படின்னா, யோ எத்தனை நாளைக்கு தான் நீ தயிர் சாதமும் சாம்பாரும் சாப்பிட்டுட்டு இருப்ப, ஒரு நாளைக்குயா, நான் இன்னைக்குதான் கடைசி, எனக்கு கல்யாணம், நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முறையாவது வாய்க்கு ருசியா உனக்கு சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், உனக்காக நான் காத்திருந்தேன் அப்படின்ட்டு கையை பிடிச்சிட்டான். ஐயோ எனக்கு இதெல்லாம் வேணாம்மா, இதெல்லாம் எனக்கு பழக்கம் கிடையாதுமா, என்ன விட்டுட்டு தாயி அப்படின்னா, யோ தாயாவது பேயாவது உக்காரியா அப்படின்ட்டு அவனோட கையை பிடிச்சி சோத்துல சொருவனா. ஐயோ சுட்டுடுச்சான, என்ன அப்படி கத்துற, உன்ன மாதிரி வயசு பசங்க என்ன மாதிரி பொம்பளைங்க மடக்கி போட்டு என்னென்னலாம் சந்தோஷமா இருக்கிறாங்க, முடியா நான் சூட்டு ஆத்துறேன் அப்படின்ட்டு அவனோட விரலை எடுத்து இவளோட வாயில வச்சுக்கிட்டு தன்னோட முந்தானையை எடுத்து சோத்த அப்படியே ஆத்தினான். அதுல இருந்து அப்படியே புகை அப்படியே கிளம்புனது, அப்படியே டிசால்வ் பண்ணோம். கண்ணழகி மீனா, உதட்டழகி கமலா, மூக்கழகி மும்தாஜ், இடையழகி இல்லையானா, வராளே வராளே ஐயோ வராளே, போராளே போராளே ஐயோ போராளே. கண்ணழகி மீனா, உதட்டழகி கமலா, மூக்கழகி மும்தாஜ், இடையழகி இல்லையானா. What's the bell? என்ன வேணும் கேள், நான் வர்றதா சொல்.